ஹாய், இந்த வீடியோவில் ஆரி நீடில் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் நாட் போடுறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக சரி த்ரெட் எடுத்திருக்கேன். சரி த்ரெட்டோட ஒரு பக்கம் இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். நாட் போட்டதுக்கப்புறமா நம்ம கட்டை விரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 விரலுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம சரி த்ரெட்டை வைக்கணும், ஹோல்டு பண்ணணும். 2 சரி த்ரெட்டுக்கு இடையிலையும் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம நார்மலாக எப்படி ஆரி செயின் ஸ்டிச் போடுறோமோ அந்த மாதிரி போடணும். பிகினஸாக இருக்கீங்க, எனக்கு செயின் ஸ்டிச்சே போட தெரியாது அப்படிங்கிறவங்க, இன்னும் தெளிவாக எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் வரல பிகினர்ஸ்க்குன்னா நார்மல் த்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தனித்தனியாகவே எங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோவும் நான் தனித்தனியாகவே உங்களுக்காக நான் போடுறேன். போடணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டோம். நார்மலாகவே செயின் ஸ்டிச்சில் நாட் போடுறோம். நாட் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த நாட் போடும்போது செயின் ஸ்டிச் கொஞ்சம் அந்த த்ரெட்டு கொஞ்சம் வெளியில் தெரியும். ஸோ அந்த த்ரெட்டை எப்படி நம்ம ஹைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரி நீடல் இருக்கு இல்லையா, ஆரி நீடில் நம்ம பேக் சைடில் இன்சர்ட் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த தெரிகிற த்ரெட்டை அப்படியே உள்ளே இழுத்து விட்டால் போதும். நம்ம நாட் போட்ட இடமே தெரியாமல் அது ஹைட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுக்கிறோம். திரும்பவும் நாட் எப்படி போடுங்கிறத தனியாக போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு செயின், செகண்ட் ஒரு செயின் எடுக்கணும். இது செகண்ட் செயின். அதை செகண்ட் செயினை ஃபஸ்ட்டு செயினுக்கு உள்ளாடி போட்டு அதை அப்படியே வெளியில் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த செகண்ட் செயினுக்கு உள்ளாடி நீடில் போட்டு அந்த ஃபஸ்ட்டு செயினை அப்படியே செகண்ட் நீடிலுக்கு உள்ளாடி வெளியே எடுக்கணும். நாட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுக்கிறோம், செகண்ட் ஒரு செயின், இந்த செகண்ட் செயினை ஃபஸ்ட்டு செயினுக்கு உள்ளாடி கொண்டு வரோம். ஸோ செகண்ட் செயினுக்கு உள்ளாடி நீடில் போட்டு அந்த ஃபஸ்ட்டு செயினை செகண்ட் செயினுக்கு உள்ளாடி கொண்டு நம்ம பேக் சைடில் இழுத்துட்டோன்னா நாட்டு விழுந்துடும். நெக்ஸ்ட்டு நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் நாட் போடுறத பற்றி பார்க்க போகிறோம். நார்மல் நீடில் நம்ம த்ரெட்டு கோர்ப்போம் இல்லையா, நார்மலாக ஊசி நூல் கோர்க்குற மாதிரி த்ரெட்டை கோர்க்கணும். கோர்த்து இந்த மாதிரி 2 த்ரெட்டை சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறமா நீடில் பேக் சைடாக இன்சர்ட் பண்ணி வெளியில் கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறமா நீடில் அதே இடத்துல திரும்ப இன்சர்ட் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறமா அந்த 2 த்ரெட்டுக்கு இடையில இந்த மாதிரி இழுத்து கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறமா 2 த்ரெட்டுக்கு இடையில இந்த நீடில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி அதை இழுத்து விட்டிங்கன்னா ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டோம் நம்மளுடைய நார்மல் நீடு செயின் ஸ்டிச் ரெடி ஆயிரும். என்னுடைய வீடியோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காகவே நான் அப்லோட் பண்ணுறேன்.
உங்களுக்கு பிக்னஸாக இருக்கீங்க, உங்களுக்கு தனித்தனியாகவே வீடியோ போட்டு காமிங்கன்னு கேட்குறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்காகவே தனித்தனியாகவே நான் உங்களுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் 3 செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். அப்புறமா நாட் எப்படி போட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த செயினோட வெளியில் வந்து அந்த வெளி பக்கம் இருக்கு இல்லையா, உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிங்கன்னா அது செயினாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வெளி பக்கத்தில் அதை அப்படியே நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் பண்ணி அதை பேக் சைடில் இழுத்து விட்டுறணும். போது இந்த செயின் வந்து லாக் ஆகும். லாக் ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டை திருப்பி வச்சதுக்கப்புறம் அந்த செயின் ஸ்டிச் போட்டதுக்கான அந்த லைன் தெரியுது இல்லையா, லைன் த்ரெட் மாதிரி லைன் தெரியுதா, ஸோ அந்த லைனுக்கு உள்ளாடி பேக் சைடில் அந்த லைனுக்கு உள்ளாடி இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். மறக்காமல் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி உங்களுக்கான நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். குட்டி குட்டி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லித் தருவேன். இதே மாதிரி 3 நாட் போட்டதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். Thanks for watching my video. Please subscribe my channel for more videos.